ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 19 ஸ்லோகம் 30. தேஷு சாயா தருவது ஆசிரிதானாம் உபஜீவிய சர்வஸ்வா உபமர்த சகஸ்ர சகா விரக்ஷதே இதி விரக்ஷா. நல்ல நிழல் தரும் மரம்தான் பரமாத்மா. தன்னிடம் அண்டியவர் விரும்பும் பொருளனைத்தும் உடையவன், கொடுப்பவனும் கூட. தன்னை சூழ்ந்தவர் தன்னை காயப்படுத்தும் பொழுதும் பொறுத்து அருள்பவன். அதனால்தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் வருணோ வாருணோ விரக்ஷா புஷ்கராக்ஷோ மகாமனாக, பெரிய மனதுடைய விருட்சம் போன்றவன் பரமாத்மா என புகழ்கிறது. தம் பாஷ்ப பரிபூர்ண அக்ஷகா பிருஷ்டதோ அனுஜகாமகா லக்ஷ்மணா பரமக்ருத்தகா சுமித்ரா ஆனந்தவர்தனகா. மலைக்கும் மடுவுக்கும் போன்ற இடைவெளி ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும். சுமித்ரா ஆனந்தவர்தனகா, தாய் சுமித்ரையின் ஆனந்த பெருக்கிற்கு காரணமான அதே லக்ஷ்மணனின் இன்னொரு முகம் இது. இப்படி விவரிக்கிறார் வால்மீகி. கண்கள் அக்ஷகா குளமாகி இருந்தன. பாஷ்ப பரிபூர்ண அக்ஷகா, பாஷ்ப கண்ணீரால். அன்னை சுமித்ரா அன்னையின் ஆனந்த பாஷ்பத்திற்கு காரணமானவன் தற்பொழுது கண்ணீர் பெருக நடந்தான் என்கிறார். பிருஷ்டதகா, பின்னால் தான் சென்றான். ராமனின் பின்னால் தான் சென்றான். அனுஜகாம, செல்வதையே ஒரு தவமாக மேற்கொண்டு சென்றான். இன்னும் சற்று நேரத்தில் வனவாசம் செல்ல புறப்படும் ராமன்தான் இலக்கு அவனுக்கு. நல்ல நிழல் தரும் மரம் ராமன். தன்னை அண்டியவர் வேண்டுவன எல்லாம் தருபவன். ஆனால் தன்னை துன்புறுத்துபவரை பொறுத்து அருள்பவன். அவன் பின்னால் செல்லும் லக்ஷ்மணன் பரம குருதகா. மிதமிஞ்சிய கோபத்தில் அன்னைக்கு நிறைவான ஆனந்தம் அளித்தாலும் இப்பொழுது தம்பி லக்ஷ்மணன் கோபம் கரைந்து உருகி கண்ணீர் பெருக்கியவாறே விருட்சம் போன்ற ராமனை தொடர்ந்து சென்றான் என்கிறார். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.